Subscribe my channel, like and share my videos.
ஆமா என்ன டவுட் அம்மா அந்த புடவை கீழே விட்டுரு பொம்பளை பிள்ளைக்கு வந்தா அழகா லட்சணமா நின்று பேசணும் அது என்ன தூக்கி குடிச்சுக்கிறது கொஞ்சம் நான் எப்பயுமே தண்ணி போட்டுதான் ஆடுறது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி ரைட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி என்ன சாணி எல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்களே இருக்குதுப்பா என்னப்பா எப்படி எனக்கு ரொம்ப ஆசையா வருதுடா பொம்பளைக்கு இல்ல பாடு சொல்ல பாக்கலாம் மூஞ்ச சுள்ளுன்னு வச்சுனேன் நான் ஸ்டாங்கிறேன் வரம்பு ஸ்டாங்கிறேன் பாரு பப்புன் பால் பிக் தட்டோட இருந்தாலும் அவன் வேலை தனி வேலை ஆமா அப்படி அது மட்டும் பாரு பொம்பளைங்கள சொன்னா துருத்துன்னு கோவம் வருது போட்டி போடலாமா போட்டி போட்டு ஆடலாமா ஆடலாமா எவ்வளவு வச்சுக்கலாம் பாரு ஆனா என் தாய்க்கும் இதாண்டி நம்மளுக்கு சேலஞ்சு போட்டி போட்டு ஆடலாமா வா இப்படி வா அடா என்ன போட்டி வச்சிடலாம் இந்த பாரு ஆனா இந்த தமிழகத்துல சரி எங்க தாய்க்கும் தமிழ் மக்கள் அமர்ந்திருக்க மத்தியில ஒரே ஒரு பாயிண்ட்
எப்படி என்ன எங்க தாய்க்குள்ள ஜாஸ்தியா இருக்கா ஆ. எங்க உங்க 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 குலம் ஜாஸ்தியா இருக்கா ஓ உங்க ரசிகர் மன்றம் ஜாஸ்தியா இருக்கா எங்க ஆண்கள் என்ன மாதிரி அதிகமா இருக்காங்களா ஆ. இல்ல பொம்பளைங்க அதிகமா இருக்காங்க கேக்குறேன் உலகத்துல யாரு உயர்த்துங்க சரி. அப்படி இருந்ததா ஆ. இது ஒரே ஒரு கேட்கல நம்ம வச்சு கேட்க வச்சு பாரு இப்போ ஏய் வச்சு நம்ம வாயோ வேணா அச்சிக்கு கூட பார்க்க முடியாது அப்படியா இந்த பொம்பு போய் கவுக்கணும்னாக்க ஆ. அப்படி எங்க எங்க தாய்க்குள்ள ஜாஸ்தியா இருந்துச்சு வச்சுக்கோ சரி. என் பாவடுக்கு 3 தடவை நுழைஞ்சிடணும் நீ நாராடு ஆ. அப்படி எங்க குலம் ஜாஸ்தியா இருந்துச்சானே ஆ. என் காலுக்குள்ள நீ 10 தரம் தூந்து வந்துடணும் சரி பார்க்கலாம் எங்க தாய்க்குள்ள ஜாஸ்தியா ரெடி பண்ணி பார்க்கலாம் அதனால இந்த பொம்பளை போய் கவுக்குற மாதிரி என் பாவடைகள் நுழையிற மாதிரி எனக்கு ஒரு தடவை ப்ளீஸ் எல்லாரும் கை தட்டுங்கம்மா யாயம்மா சும்மா கண்டி குட்டி சாணி போற மாதிரி பொத்தி என்ன மாதிரி ஆம்பளைங்களை பாக்குறியா ஐயா என்ன மாதிரி ஆம்பளைங்களே ஜோர கை தட்டி வச்சுலாடுங்க நாலு பேர் இருந்தாலும் ஆம்பளை தாண்டி நீங்க பொம்பளை தான் இத பாரு ஏன்? இந்த பூலோக பூமிக்குள் நடக்கும் ஆ. இந்த பாராளுமன்றமே இந்த பார்லிமெண்ட் உலகமே அம்மா பாவாடுக்குள்ளாடும் அப்படி சரி. என்னதான் இருந்தாலும் பொம்பளைங்க தான் பெருசு ஆம்பளைங்களுக்கு தான் பெருசு சரி கேட்டோம் அப்படி இருந்தாலும் ஆ. மீன் வார்த்தை போகட்டும் ஆ. ஆனா 6 மணி வரையில சரி. இந்த அபிமன் எப்படி மடிகிறார் ஆ. யாரு என்ன வரை எப்படி ஆனால் மாலை இந்த 13ஆம் நாள் சண்டை யாருதுன்னா ஆ. அபிமன்னன் அசக்காய போர் அச்சாயி போர் ஆ. அப்படி சரி. இந்த நாடகத்துக்கு ஆ. இந்த மலர்களை போல மலர்ந்திருக்கும் மாதாவில் அமர்ந்திருக்கிறார்களே ஆமா. இந்த மத்தியில் நான் வந்திருக்கிறேனே ஆ. நான் யாரு யார்? எந்நாட்டை சேர்ந்தவன் ஆ. எதுக்காக வந்திருக்கேன் ஏய், எனக்கு புரிந்தாயா? நீ யார் அம்மா ஆ. எந்த ஊர் அம்மா ஆ. எதுக்கா ரெண்டு கூறம்மா உங்கள் ஊரையும் பேரு 2 விவரமாக கூறுங்கள் அப்படியா தெரிவிக்கிறேன் சொல்லுங்க எப்படி விளக்கம் புரிந்தாயா? நாங்கள் சொன்னது தெரியுமா அப்படியா ஆ. அனுமதிக்குரிய என்னோட பேரும் வந்து சுபத்ரா தேவி எங்களுடைய பெயர் ஆமா அப்படி சுபதரன்னு சொல்றீங்களே ஆ. உங்கள் கணவர் யாருமா அப்படியா? நீங்க எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படியா ஆ. சரிங்கம்மா. ஏய், நான் எந்நாட்டை சேர்ந்தவன் ஆ. என் தாய் யாரு யார்? என் தந்தை யாரு ஆமா அப்படி என்பது ஒரு சொல்லுங்க
அப்படி என் தாயார் அகப்பட்டது யார் தெரியுமா? தேவகி அம்மா. என்னுடைய யாரோ வசுதேவமூர்த்திக்கு நான் பிள்ளையா பிறந்தவள். என்னுடைய பேர் வந்து சுபத்ரா. உங்களுடைய நாடு என்ன நாடு? எந்த நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அணைக்குத்து பட்டணத்துல வாழ்ந்திருக்கோம். என்னுடைய கனவு யார் தெரியுமா? தெரிவிக்கிறேன். அர்ஜுன மகாராஜா. அவர் தேவன் பெயர் சுபதிரா. அப்படி சுபதிரா இருந்தாலும் உங்களுடைய நாடு ஆனைக்குந்தி பட்டணம். ஆனைக்குந்தி பட்டணத்துல இருக்க மாதிரி பிள்ளையாக. ஆமா. ஆனா பாலைக்கு ஒரு குலை. ஒரே பிள்ளை இருக்குது. அவன் பேர் என்ன? அபிமன்யு. அப்படி சரி, என் மகனை நான் அழைத்து நான் கூட்டிட்டு வா. 10 விளக்கத்தை பிறகு தெரிவிக்கிறேன். டேப்பா டக்குனு மகன் கிட்ட போயிடணும். ஆமா. என்ன யார் என்ற இந்த உள்ளூர் கிராமத்துல வசிக்கக்கூடிய சரி எப்படி இந்த 108 செய்திகள் எல்லாம் இந்த 64 கலையில கற்றுணர்ந்த ஐயாவாகப்பட்டவர் செல்வம் ஐயா எதுக்காக கொடுத்திருக்கா தெரியுமா? எதற்கு? எல்லாம் உள்ள போட்டா அப்படிதான் வேர்த்து எழுத்து தெரியாம அழிஞ்சு போயிடும். என்ன மாதிரி ஆள் எடுத்து கொடுக்கணும். அப்படி இந்த இடத்துல செல்வம் ஐயா இந்த 64 கலையெல்லாம் கற்றுணர்ந்தவர். விஜயம் சொல்லு கண் சென்ற தானத்துல கண்ண தயாள குணத்துல தருமலை போல் புகழ் பெற்ற ஐயா. உண்மை. செல்வம் ஐயா எதற்காக கொடுத்திருக்கா தெரியுமா? சதீஷ்குமார். சதீஷ்குமார் சரி தன்னுடைய மருக மாமா 4ஆம் மதி அடைந்து விட்டார்னு சொல்லி அவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கா தெரியுமா? சொல்லுங்க.
சிவேஜியம் ஆ. இன்னும் யாரு என்றால் ஆ. செல்வம் ஐயா எதற்காக கொடுத்திருக்கா தெரியுமா? ஆமா. தன்னுடைய மாமாவாக விளைந்தும் ஆ. சத்தீஷ்குமார் 4ஆம் பதி அடைந்து விட்டார். ஆ. செத்தக்கூடிய இடத்துல சிவன்பதி சேர்ந்தார். உண்மை. வாழ்ந்தக்கூடிய இடத்துல வைகுந்தபதி சேர்ந்து விட்டார் என்று ஆ. சொல்லி இந்த இனிய நேரத்துல காசு கொடுத்து விளங்க வைத்தார். ஆ. நம்ம மாமாவை பட்டவர் ஆ. 4ஆம் பதி அடைவார். சரி. அப்படி என்று ஆ. காசு கொடுத்து விளங்க வைத்திருக்கார். ஆ. அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து ஆமா. பேர்களும் ஆ. நோய் இல்லாத வாழ் குறைவில்லாத செல்வங்களா பெற்று உண்மை. இன்னும் ஆறு போல செழித்து அருகு போல வேரோடி ஆ. இல்லற நல்ல மாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆ. இந்த அம்மனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். சிவேஜியம். அப்படி ஆ. இந்த தினத்துல ஆ. என்னுடைய மகன் அபிமன்னன் இருக்கிறான். ஆ. நான் வர சொன்னதாக கூட்டிட்டு வரியா? கும்பிடுங்க கும்பிடுங்க.